அடுத்து சாம்சன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார். ஐயா ஐயா இங்க ஐயா ஹலோ, அன்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருச்சி தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாக கூட வந்திருக்கிறேன். அண்ணனை 2009 ராமசீரத்தில் முதல் பேச்சிலிருந்து நான் கவனித்து பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் கூட கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்தியாவில் ஆற்றிய பணிகள் எண்ணற்றன. கல்வி பணி, மருத்துவம், தீண்டாமை ஒழிப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முன்னேற்றத்தில் அனைத்து பிரிவுகளும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் கூட ஏன் இந்த பாளையங்கோட்டை கூட இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று கூட அழைக்கப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணங்கள் அருட்பணியாளர்கள் மாத்திரமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களின் சேவைகளை பாராட்டி அண்ணன் பெரிதும் பாராட்டி பேசாததும் மற்றவர்களைப் போல மௌனம் காப்பதும் ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இல்லை, நான் பாராட்டி தான் பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே கிறிஸ்தவ மிஷினரின் தான் RSS பிஜேபி சொல்லுது, திமுக என்னை பிஜேபின்னு பி டீம்னு சொல்லுது, திடீர்னு இஸ்லாமிய கைக்கூலின்னு சொல்லுது. எவனும் எனக்கு கூலி தந்த மாதிரி தெரியல, அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் பாராட்டி பேசாமல் எப்படி இருப்பேன்? பாராட்டி பேசுகிறேன். அதெல்லாம் சும்மா நீங்கள் சொல்ல என் பேச்சை நீங்கள் கூர்ந்து கவனிக்குமா அந்த இடத்துல மட்டும் கவனிக்காமல் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் முன்னாடியே பாராட்டிடுறேன். இவர்கள் நான் எப்போ பேசினேன்னா, பெரியார் படிக்க வச்சாருன்னு சொல்கிறதில்ல, படிக்க வச்சாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியார் ஐயா ராமசாமி அவர்கள் வருவதற்கு முன்னாடியே கிறிஸ்தவ மிஷினரி தொடங்கி பல இடங்களில் மருத்துவக் கல்லூரி, பல கல்லூரிகளை தொடங்கி படிக்க வச்சது கிறிஸ்தவ பெருமக்கள். அந்த வந்தவர்கள் தான் நான் எவ்வளோ சொல்லிட்டேன். அதனால் இனிமேல் இன்னும் கூடுதலாக வேணா பேசுகிறேன். நன்றிண்ணே. வேற அடுத்து சகோதரி ஜோன்சி அவர்கள். ஜான்சி. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கட்டாய மதமாற்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் கருத்து என்ன? கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? தங்கச்சி, தனியாக கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு, அதுக்கு ஒரு அரசு என்று கிடையாது. முதல்ல அதை விளங்கிக்கணும். நமக்கு ஒரே ஒரு அரண் தான் இருக்குது. அதைத்தான் அண்ணன் பழனி பாபா திருப்பி சொல்கிறாங்க. சாதி மதமாக பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், பலகீனப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று. அதுதான் உண்மை. நமக்கென்று ஒரு அரசியல் வந்துடுச்சு, எல்லாருக்குமான அரசியல் வந்துடுச்சு. இது இங்கே இருக்கிற என் முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு மட்டும் இல்லை, புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி மரம் மலை கடல் எல்லாத்துக்குமான அரசியலை நம்ம எடுத்து வைக்கும்போது பேரரணாக நின்று பாதுகாப்போம். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறீங்க, அதை வரவிடுறதுக்காக நான் இவ்வளோ காலம் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த முழங்காலில் வலி இருக்குது, நிற்க முடியல, ஆனாலும் நின்று கத்திக்கிட்டு 15 வருஷமாக பேசாதேங்கிறான் மருத்துவர். என்னை எப்படி பேச சொல்கிறாங்க தெரியுமா? வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த அளவு தான் பேசணும். நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு துடிக்கிற மாதிரி இதை எனக்கு துடிக்காது. எனக்கு 45 விழுக்காடு தான் துடிக்குது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் இதய துடிப்பில் வாழலை, லட்சிய துடிப்பில் வாழ்கிறேன். அதனால் என்னை நீங்கள் மருத்துவத்திலேருந்து விலக்கி வச்சுருங்க அப்படின்ட்டு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் தேர்தல் வரும்போது 2 மாதம் பேசிட்டு போனால் அந்த தொண்டையில் 2 பக்கமும் ரத்தம் கசியும், உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிஞ்சு ஓடுறது எனக்கே தெரியும். அவ்வளோ தூரம் பேசுறது பிஜேபி ஆட்சிக்கு வர விடுறதுக்கா? என்னங்க வராது. நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க. ஒன்றே ஒன்று செய்யுங்க, உங்கள் அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக படுங்க. யாருக்கு? இந்த பாருங்க, நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இவருக்கு. இறைமகன் இயேசு மானுடனின் பாவத்தை போக்குறதுக்கு சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தவன் இந்த மானுட குலத்தின் பசியை போக்குறதுக்கு இந்த கலப்பையை சுமந்துக்கு நிற்கிறேன் பாருங்க. இந்த சின்னத்தில் இருக்கிற ஆள் யார் தெரியுமா? இந்த சின்னமாக இருக்கிற நான் தான். என்னைய மாதிரியாக வச்சு வரைஞ்சி அனுப்பி பாருங்க. அது சிலுவை, இது கலப்பை. ரெண்டின் பயன்பாடும் மனிதர் மானுட குலத்திற்கு தான். அதனால மறக்காம இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக தூங்க. நாட்டு அண்ணன் பார்த்துக்கிறேன், கவலையே விடுங்க.
கவலையை விடுங்க. அடுத்த கேள்வி குரலின் அவர்கள். ஆனால் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சார்பில் தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் ஊடாக ஒரு கேள்வி. எந்த திருச்சபைக்கும் கல்லறை அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா சபை மக்களுக்கும் கல்லறை தோட்டம் அப்படின்றது வந்து முன்னே நாங்கள் நிம்மதியாக புதைச்சிட்டு இருந்தோம். இப்போ புதைச்சதை கூட தோண்டி எடுத்து எங்களுக்கு கொடுத்த கல்லறை கூட பிடிங்கிறாங்க. அப்படி ஒரு சான்று வந்து பல்லாவரம் என்னுடைய பங்குலேயே இது நடந்திருக்குது. இது நிறைய கிறிஸ்துவ சகோதரர்கள் என்கிட்ட கேட்டு, அண்ணங்கிட்ட தயவுசெய்து இந்த கேள்வி வச்சுருங்க, அண்ணன் வாய் திறந்து பேசினா தான் நமக்கு அட்லீஸ்ட் செத்துட்டாக புதைக்கிறதுக்கு இடமாவது கிடைக்கணும் அந்த அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னு வைக்க சொன்னாங்க. அந்த கேள்வி உங்ககிட்ட வச்சுட்டேன். நாட்டையே பாதுகாக்க போகிறேன், இந்த கல்லறை தோட்டத்தை பாதுகாக்க மாட்டேன்னா? அண்ணா இந்த உங்கள் பதிலுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது மட்டும். காமராஜர்கிட்ட போய் ஒரு கிராமத்து மக்கள் போய், ஐயா எங்களுக்கு சுடுகாட்டுக்கு இடம் இல்லை, வழி இல்லை, வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி வழி போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி காமராஜர்கிட்ட கேட்டிருக்காங்க. காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப வெடிச்சிருப்பி சிரிப்பார், சிரிச்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு, அடா முட்டா போயிடலாம், நான் வாழ்றவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடா சாவரவனுக்கு வழியை தேடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. இந்த பதில் போதுமா? எனக்கு பதிலாக தான் என் தம்பி சொல்லிட்டாப்ல. இங்கே பாருங்க, பாதுகாப்போம். அதுக்கு முன்னாடி தோண்டி எடுத்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த தோண்டின இடத்துல எவன் தோண்டினானோ அவனை புதைப்போம். புரியுதா? இந்த கோபத்தை கிறிஸ்துவ மக்கள்லாம் அண்ணன்ட்ட வைங்கன்னாங்க. இந்த கோபத்தை அண்ணன்ட்ட வைக்காம கையை இவன்ட்ட வைங்க சின்னத்தில். இந்த கோபத்தை அங்கே காட்டுங்க. இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அம்மா சொல்கிறாங்க வந்து, அண்ணா இது மிஸ்ரி நம்ம இதெல்லாம் மூடுறாங்க திருச்சபையெல்லான்ட்டு. ஆனால் கன்னியாகுமரியில் போடுற ஓட்டு பூரா அவனுக்கு தான் போடுறாங்க, என்னையை கைவிட்டுறாங்க. இதை இந்த பெத்ததாயை விட்டுட்டு பெத்ததாயை பட்டினி போட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் வராத மாதிரி பெத்த மகனை ரோட்டில் போட்டு மற்றவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டுறது. இந்த வாட்டியாவது இந்த ஒரு முறை திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, மாறி மாறி கொடுத்துட்டீங்க. திமுக அதிமுகன்னு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் கூட இப்போ வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலையும் கூட வாழ்ந்துட்டீங்க. ஒரு முறை உங்கள் பிள்ளை எனக்கு அதிகாரத்தை கொடுத்து வாழ்ந்து தான் பாருங்களேன் எப்படி இருக்குது நாடுன்னு. ஒரு முறை வீடியோ ஒரு தடவை தான் கொடுப்போமையா, என்ன ஆகட்டும்னு. என்ன இந்த ஸ்டாலின் எடப்பாடியை விட கேவலமாக ஒரு ஆட்சியை நடத்திட போகிறேன் அவங்க மகன். என்ன உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்பேன். இது என் கனவு இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படுங்கிறான். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடுங்கிறான். குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகன்னு எல்லாவற்றையும் பகுத்து வகுத்து வைத்து விட்டு போன எனது முன்னவர்களின் கனவு. மன்னராட்சி காலத்திலே ஆகச் சிறந்த குடியாட்சியை நடத்திய என் முன்னவர்களின் கனவு. சாதாரண குடிமகள் கண்ணகி பெருமாட்டி அரசன் அவையிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டி விடுகிற ஒரு ஜனநாயகத்தை என் முன்னவன் வைத்திருக்கிறான்னா, இன்னைக்கு மக்களாட்சி காலத்தில் சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் பேச முடியாது, வெளிநடப்பு தான் செய்ய முடியுது. இதை மக்களாட்சிங்கிறான். உண்மையான மக்களாட்சி நமது முன்னவர்கள் நடத்தினது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் கண்ட பெருங்கனவு இந்த மகன் கையளிக்கப்பட்டிருக்குது. 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவை கொண்டிருந்த ஒரே மகன் இந்த இனத்தில் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். அவனுக்கும் கனவுல என் மொழி மீளணும், என் இனம் வாழணும், ஆளணும், என் கலை போற்றப்படணும், நீ இலக்கியம் போற்றப்படணும், என் இன வரலாறு உலகம் அறியணும்னு கனவு கண்டிருந்த மகன் அவன்தான். சிங்களன் எங்களோடு சண்டை போட்டான், உடன் பிறந்தார்களே. 35 ஆண்டுகள் அவனை எதிர்த்து நாங்கள் சண்டையிட்டோம். அவன் 2,80,000 இராணுவ வீரர்கள். என் தலைவனிடத்தில் வெறும் 25,000 விடுதலை புலிகள் மக்கள் இராணுவம். அவன் கடன் வாங்கி கையெழுத்திடாத நாடே கிடையாது. சிங்களன் எல்லா நாட்டிலும் கடன் வாங்கினான், ஆயுதம் வாங்கினான். ஆனால் பிரபாகரன் இந்த நாட்டில் ₹1 கடன் வாங்கி கையெழுத்திட்டான் என்று யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா? அவனே வேளாண் பண்ணைகளை உருவாக்கினான், அவனே விவசாயம் செய்தான், அவனே மருத்துவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பிள்ளைகளை தேர்வு செஞ்சு மருத்துவம் படித்து வர வச்சு தன் பிள்ளைகளுக்கு மருத்துவம் கொடுத்தான், எல்லாம் செய்தான். மின்சாரத்தை சிங்களன் என் நிலத்திற்கு தரவில்லை, பெட்ரோல் டீசலை எரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்து தன் நாட்டு மக்களுக்கு கொடுத்தான்.
தோட்டா இல்லை, கடைசி நேரத்தில் வழி இல்லை, சைக்கிளுக்கு போடுற பிரிவில் பால் ரசு குண்டை தூக்கிட்டு வந்து உருக்கி கொண்டு செஞ்சு சண்டை போட்டான். இதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். அவன் என்ன பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசிலே படை கட்டி போரிட்ட மகன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். தமிழர்களுக்கு ஒன்றுதான், அவனுக்கு அறிவை பிடிக்கும், செல்வந்தனை மதிப்பான், ஆனால் எல்லாவற்றையும் விட வீரனைத்தான் போற்றுவான். ஏனால் அவன் குருதியில் இருக்கிறது வீரம். வீரமற்ற செல்வம் பாதுகாப்பற்றது, வீரமற்ற அறிவு பயனற்றது. அதனால பிறப்பிலேயே தமிழன் மரபிலேயே இருக்கிற இரத்த அணுக்களில் ஊறி இருக்கிற அந்த வீரம், அந்த வீரத்தின் திருவுருவாக இருந்த பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் பிள்ளைகள் நாங்கள் சிறந்த ஆட்சியை இந்த மண்ணில் கொடுப்போம். இது தமிழ் மீது, என்னை பெற்ற தாயின் மீது, என்னுயிர் தலைவன் பிரபாகரன் மீது, நாம் எல்லோரும் போற்றுகிற இறைமகன் இயேசு மீது ஆணை, நம்புங்கள், சிறந்த ஆட்சியை உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருப்பேன். ஆறு என் தம்பி குரல் கேட்குறல, ஆனால் இறந்த பிறகு கூட நிம்மதியாக புதைக்க இடம் இல்லை அப்படின்னு. நான் வாழ்கிறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம், நிம்மதியாக போய் இறுதியில் உறங்கிறதுக்கு நல்ல இடம் கொடுப்போம். தைரியமாக இருக்கு. இந்த நிகழ்வை அவர் பதிவு செய்த நோக்கம், அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திமுகவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பல்லாவரத்திலே இன்று எம்எல்ஏ இருக்கிறவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்த 3 பாரம்பரியமாய் புதைக்கப்பட்ட அந்த கல்லறையில் இருந்த 3 பேரும், அதுக்கப்புறம் புதைத்த 3 பேர் 6 பிணங்களை தூக்கி போட்டுவிட்டு ஒரு மாபெரும் நிறுவனத்துக்கு வித்துட்டாரு எம்எல்ஏ திமுக ஆட்சியில். இதுதான் கிறிஸ்தவனுடைய கேவலமான சுடுகாட்டையே விற்கிறவன் நாட்டை எப்படி கூறு போட்டு விற்பான்னு நீ பார்த்துக்க. இப்ப நிலத்தை வித்துட்டு கடலை விற்க வந்துட்டான். கடல்ல 9 துறைமுகம் கட்டணும்னு கிளம்பிட்டான். இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை. அதுக்கு தான் கடலம்மா மாநாடு தூத்துக்குடியில போடுறேன். முதல்ல கடல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ கடல் தண்ணியா இருக்கு, கடல்னா என்ன முதல்ல கற்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வகுப்பறையில் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நம்மளாவது கற்பிப்போம். அவன் கேட்குறான், இதையெல்லாம் இதை கடலோட பேசிட்டுக்காப்பிலையே, கடலுக்கு ஓட்டா இருக்குன்னு. மரத்தோட பேசிட்டுக்காப்பிலையே, மரத்துக்கு ஓட்டா இருக்கு. மரத்துக்கிட்ட என் ஓட்டு இல்லை, என் உயிர் இருக்கு, அதனால அதுக்கிட்ட பேசிட்டுக்கேன். கடல் இல்லைன்னா நான் இல்லை. கடல் என் கடலம்மா, என் தாய், சூரியன் என் தகப்பன், இருவரும் இணையாது எனக்கு மழை இல்லை. மழை இல்லைன்னா நிலம் இல்லை, வளம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் உங்களுக்கு இந்த பூமியே இல்லை. அதனால தான் கடலம்மா மாநாடு. கடல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் போடுங்க, போடாமல் போங்க. என் தாத்தா சொன்னது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பேசுகிறத பேசிட்டேன், இதை நல்ல மனுஷன் பார்த்து போட்டு விடுங்க ஓட்டையும் பாரு காமராஜ். அதை தான் நானும் சொல்கிறேன். பாருங்கள், அங்கே போகும்போது தினமும் ஜெபிச்சு பயன் இல்லை. வாக்கு செலுத்த போகும்போது ஜெபிச்சுக்கிட்டே போங்க. கர்த்தரை துதிங்க, பாடுங்க, பாட்டு பாருங்க. உங்கள் கண்ணுக்கு உதய சூரிய ரெட்டலை தெரிஞ்சு, தாமரை தெரிஞ்சு, கை தெரிஞ்சுன்னா என்னை கேளுங்க. நீங்கள் போங்க, கர்த்தரை ஜெபித்து கொண்டே போங்க, விவசாயி தான் தெரியும். அடுத்து தமிழ் புலமை பெற்ற தமிழில் தீவிரவாதியாக இருக்கிற அன்பு அருட் சகோதரர் அவர்கள் பேசுவாங்க. ஜெகதீஷ், தமிழ் திரு ஜெகதீஷ் அவர்கள். நீங்கள் பெருமைப்படுங்க. நம்மளெல்லாம் தமிழ் தீவிரவாதின்னு சொல்கிறதில் பெருமைப்படுங்க. இந்த கூட்டத்தில் நமக்கு இந்த பெருமை எனக்கெல்லாம் அது விரும்பும்போது, இவன் தமிழ் சாவனிஸ்ட்டு, தமிழ் ஃபாசிஸ்ட்டு, தமிழ் இனவெறியன், தமிழ் தீவிரவாதிங்கம்மா அப்படி பார்ப்பேன். இன்னொரு தடவை சொல்லு, எங்கள் அண்ணன் கவுண்டமணி சொல்லுவார்ல, மறுக்கா சொல்லு, ஏய் மறுக்கா சொல்லு அப்படின்னா நமக்கு என்ன திமிரு வருது? நம்ம பிறப்பில் பிழை இல்லை. நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் நம்ம பிறந்தது உறுதியாகிறது. என்ன, நான் என் மொழி மீது பற்றுக்கொள்வது பிற மொழியை வெறுக்க அல்ல, சிதைந்து அழிகிற என் மொழியை காக்க, பிற மொழியை அழிக்க அல்ல. நம்ம கோட்பாடு இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க. அவ்வளோதான் நம்ம கோட்பாடு. நான் உங்கள் உயிருக்கு நெருக்கமாக இருக்கேன். அருமையான அண்ணன் சீமான் மற்றும் தமிழ் தேசிய தமிழ் உறவுகளை, என்னுடைய பெயரை நான் தொடக்கத்திலேயே தமிழ் தீ என்பேன், அல்லது தமிழ் திரு சேமா இனியா உலகநாதன். பேர் மைக்கேல் ஜெகதீஷ், அதே தமிழ் மையத்தில் இனியா உலகநாதன் அப்படிங்கிற ஒரு அடையாளம். இது என்னுடைய நீண்டகால ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் பழங்குடி பட்டியலின பிரிவுகளால் அதிகம் பயன்பெற்ற அரசு பணிகளில் இருப்பவர்கள் தமிழர்களா அல்லது பிற மொழியினரா? இதை உங்கள் ஆட்சியில் எப்படி செய்து கொடுப்பீர்கள்? இதை
ஏன்னா இதை நான் இதை பேசிட்டு வர்றதுனால நீங்கள் இதை என்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறீங்க. இதில் என்ன வந்துடுது அப்படின்னா எங்கே ஒன்று கவனிக்கணும். இப்போ அருள் திரு ஐயா கேட்ட கேள்வி தான். இந்த மானுடம் கிறித்தவர் அப்படிங்கும்போது இதில் தெலுங்கு கிறித்தவர், மலையாள கிறித்தவர், மராட்டிய கிறித்தவர், குஜராத்தி கிறித்தவர் எல்லோரும் வந்துடுறார். இப்போ இஸ்லாமியருங்கும்போது பீகாரி இஸ்லாமியர், குஜராத்தி இஸ்லாமியர் எல்லோரும் வந்துடுறார். இப்போ இதில் என்ன வந்துடுதுன்னா நமக்குன்னு இருக்கிற ஒதுக்கீடு 18 விழுக்காடு இடம் இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு. இந்த எஸ்டிக்கு இருக்கிறது ரொம்ப குறைவு. அதில் என்ன பிரச்சனை, அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அனுபவிக்க முடியாமல், அந்த பயனை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை சாதி சான்றிதழ், குடி சான்றிதழ் இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை. அப்போ பாருங்கள், நான் வந்து போராடி 3000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாருங்கள், அப்போ எத்தனை காலமாக அது இல்லாமல் இருக்குது. அதனால் அது பயனில்லை. குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசினாலும் குடும்ப அட்டை இருக்கணும்ல, அட்டையே இல்லாமல் நிறைய இருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். பிறகு இருக்கிற நம்மள இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்னு இருக்கிறது பறையர், தேவேந்திரர் 2 பேர் தான். இதில் நமக்கு 18 விழுக்காடு இட வாய்ப்பு இருந்தது. இட வாய்ப்பு, அந்த வாய்ப்பில் ஐயா கருணாநிதி அவர்கள் உள் ஒதுக்கீடு என்று அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாப்ல. இந்த 3 அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடை நாம் எதிர்க்கலை. ஆனால் எங்களிடத்தில் வறியவர்கள், நாங்களே ரொம்ப குறைஞ்ச உரிமை தான் எங்களுக்கே இருக்குது. அதில் 3 எடுத்து கொடுத்ததில் நாங்கள் ஏற்கலை. அது முறையும் அல்ல, அது அறமும் அல்ல. இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இவர்களோடு இணையாக இருந்தவர்கள், இவர்கள் ஆதரவில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அங்கே மத்தியில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் பெற்று பொது இப்போ 10 விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, 10 விழுக்காடு, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறாங்க. நாம் எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டு, அவங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு கொடுக்குறோன்றாங்க. ஆனால் சோசியலி ஃபார்வேர்டுங்கிறாங்க. அது எப்படி பொது பிரிவிலிருந்து எடுத்து கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பொதுவிலிருந்து எடுத்து அந்த 3 விழுக்காடை கொடுத்துருக்கணும். எங்களை பாதிக்காத வரையில் கொடுத்ததில் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த 3 விழுக்காடு கொடுத்ததில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று போட்டுறார், முன்னுரிமை என்று போட்டுறார். இதில் என்ன வந்துடுதுன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு முன்னுரிமை, அவருக்கு முன்னுரிமைனா எந்த மாதிரி அணுகுமுறை ஆயிடுதுன்னா, இப்போ அவர் சாப்பாடு அவர்கிட்ட இருக்கு, எங்கள் சாப்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, மீதி இருக்கிற 15 பேர் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக எனக்கு மிச்சம்னு இந்த சட்டம் சொல்லிடுது, இந்த வரைவு சட்ட வரைவு சொல்லிடுது. அதனால் அவர் சாப்பிட்டது போல மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி தான் எனக்கு வருது. அவர் சாப்பாடு அவருக்கு அப்படியே இருக்குது, என்னுடைய உணவில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட்லாம்ங்கிற சட்ட வரைவு என்னை எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்னா, ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர் பணி வருது அப்படின்னா, எஸ்சிக்கு 5 பேராசிரியர் பணி வருதுன்னா, அதில் எஸ்சிஏன்னு 4 இடங்களை அருந்ததிய மக்கள் முன்னுரிமைங்கிற பேரில் 4 இடங்களை அவர்கள் பெற்றுக்கிறாங்க. இப்போ மிச்சம் 1 இடம் தான் இருக்குது. அந்த 1 இடமும் பறையருக்கா தேவேந்திரருக்கா, ஆதி தமிழனுக்கா தேவேந்திரனுக்கா, இந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் 2 பேரும் போய் நின்றோம். எஸ்டி இதில் வரவே இல்லை, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. அப்போ நாம் வரும்போது என்ன செய்கிறோம்னா, 15 ஆண்டுகளாக நாங்கள் இதை இழந்து நிற்கிறோம். அப்போ அருந்ததிய மக்களுக்கு கொடுத்த 3 விழுக்காடு இருக்குல்ல, அதை திருப்பி எனக்கு இதில் கொடுத்துரு. ரொம்ப நாளாக இழந்திருக்கேன்ல, அந்த இழப்புக்கு ஈடாக இன்னொரு 2 சேர்த்த போட்டு எனக்கு 20 கொடுத்துரு, எனக்கு 20 கொடுத்துரு, அவருக்கு அந்த 3 அப்படியே கொடுத்துரு. இந்த முன்னுரிமைன்னு இருக்குல்ல, அதை தூக்கிடு. உங்களுக்கு புரியுதா? இதை நீதிமன்றமே ஏற்கலை. இந்த முன்னுரிமைங்கிறத ஏற்க முடியாதுன்னு தான் சொல்லுது. ஆனால் வம்படியாக இந்த அரசு பாருங்கள், இப்போ ஈரோடு கிழக்கில் தேர்தல் வந்ததில் அப்போ ஐயா ஸ்டாலின் சுவரொட்டி ஓட்டுறார், அருந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து முன்னுரிமை கொடுத்தது நாங்கள் தான், எங்கள் ஆட்சி தான், அதை நான் தான் முன்மொழிந்தேன் என்று சொல்லி போஸ்டர் இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்போ அந்தந்த சமூக வாக்குகளுக்கு குறிவைத்து பெரும்பான்மை தமிழ் தேசிய மக்களை பழிவாங்கிவிட்ட அரசு தான் இந்த திமுக அரசு. இப்போ நாம் வரும்போது அந்த இடஒதுக்கீடு அப்படியே இருக்கு, மேற்கொண்டு 5 எடுத்து இதில் சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத தூக்குறோம். உன் இடத்தோட நீங்கள் நில்லுங்க, அது உங்களுக்கு, இது எங்கள் இடம், என் மக்களுக்கு. ஏன்னா நாங்களே இன்னும் கரை சேரலை, தத்தளிச்சுட்டு இருக்கோம். அப்போ எங்கள் தோளில் ஏறி முதுகில் ஏறி நீங்கள் மேலே போகிறதுங்கிறது ஏற்புடையதல்ல, அறமும் அல்ல, நீதியும் அல்ல, தர்மமும் அல்ல. அதை நம்ம செய்கிறோம். செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? செய்கிறோம். உங்ககிட்ட சொல்லிட்டு கையெழுத்து போடுறேன்.
அடுத்து ரெவரண்ட் சந்திரன் அவர்கள். அன்பு சகோதரருக்கு மனமறந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. சும்மா சிறும மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலமாக நீ போழைக்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. 2024 முடிவு உண்டு. நிச்சயமாக வாழ்க்கை நடக்கும். ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறேன் எங்களுக்கு முன்னதாக. யாரும் கூட்டணி தான் சொல்கிற நீங்கள், யாரும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ இந்த முறை உங்களோட பயணிக்கிற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா? அது கொடுத்துருக்கமே. நீங்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இல்லை, நான் தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன். 8 கோடி மக்களோடு பெரிய கூட்டணி வச்சுருக்கிறது நான் தான் வச்சுருக்கேன். நீங்கள் சொல்கிற கட்சிகளோடு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா இருக்கிற கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பிஜேபி, இந்த திமுக, அதிமுக, இது 4மே நமக்கு சம அளவு எதிரி தான். காங்கிரஸ் நம்ம இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரியாக நம்ம நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சி பார்க்குது. திமுக அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடு அல்ல, காங்கிரஸ் பிஜேபிக்கு பெரிய வேறுபாடு அல்ல. எந்த இடத்துலையுமே ஒரு கொள்கையிலையும் மாற்று இல்லை. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும், திமுகவுக்கு அதிமுகவும். கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால் இவர்களோடு நம்ம கூட்டு வைக்க முடியாது. நம்ம ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சிங்கிறோம். யாரோட சேர்ந்து வைக்கலாம்? யாரை சேர்த்துக்கிட்டு வைக்கலாம்? வைக்க முடியாது. இப்போது இதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ கிறிஸ்தவருக்கு இடம் அவ்வளோதானே. தேர்தல் எண்ணிக்க எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றேன். இந்த நிற்கிது என் தங்கச்சி நிற்கலையா, இந்த என் மகன் ஜேக்கப் நிற்கலையா. இஸ்லாமியருக்கு இடம் 12 இடம் கொடுக்குறோம், 12-11 இடத்துக்கு மேலே கொடுக்குறோம். என் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். மற்றவங்க என்கிட்ட சீட்டுக்காக வருவாங்க, என் கூட நிற்கிற பிள்ளை இந்த நாட்டுக்காக நிற்கிதுங்க, அதுகளுக்கு கொடுக்குறேன். கூட்டணி இப்போ நீங்கள் வருவேன் சீமா கூட நான் வருவேன்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சி தள்ளுறதில்ல, வாங்கங்கிறது தான். ஆனால் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் சொல்கிறதில்ல. இப்போ ஆடு மாடு வளர்த்தலை, வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவேன்னா சிரிக்கிறான். ஆனால் சிரிச்சிட்டு போய் பால் தான் குடிக்கிறான், கறி தான் சாப்பிட்றான். உங்களுக்கு புரியுதா? அப்போ அதனால் நம்ம கொள்கை கோட்பாடுகளை ஏற்போம். ஆனால் திராவிட கட்சிகளை ஏற்க தயாராக இல்லை. இந்திய கட்சிகளோடு நாம் சேரவோ ஏற்கவோ தயாராக இல்லை. இது 4க்கும் மாற்றாக தான் நாங்கள் இது வச்சுருக்கோம். அவன் இந்தியே, இவன் திராவிடன், நான் தமிழன், எங்கள் தேசம் தமிழ் தேசம். இது வேற அரசியல். அவர்களுக்கு பெரியார், ஒரே ஒரு பெரியார், என் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். உங்களுக்கு புரியுதா? இவர் ஒரு பெரியார், நேற்று ஒரு பெரியாரை போட்டிருக்கு, இன்னொரு பல பெரியார்கள் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நமக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதனால சேர முடியாது. அடுத்து ஜெயசீலன் அவர்கள். பெனில்டஸ். அடுத்து அன்பு சகோதரர் பெனிட்டஸ் அவர்கள். அண்ணா இங்கண்ணா. ஏன்னா அன்னை தமிழுக்கும் என் அண்ணனுக்கும் அன்பு வணக்கம். நன்றி. ஆனால் நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா பேர் அந்தோணி விக்டர், என்னோட பேர் அந்தோணி பெனில்டஸ். நான் இதில் ஈர்க்கப்பட்ட என் தமிழ் உணர்வால் என்னோட பையனுக்கு நான் வச்ச பேர் செந்தமிழ் செல்வன், என் 2வது மகனுக்கு மகிழன். மாற்றம் எல்லார் மனசுக்குள்ள வரும். அதுக்கு உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ணன்ட்ட ஒரு நாள் உரையாடன்னு. இப்போ நான் கேள்விக்கு வரேன்னா, அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியும், உங்களுக்கும் பதில் தெரியும். பொதுமக்கள் என்னோட பேசுகிற மக்களுக்காண்டி இந்த கேள்வி கேட்குறேன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம உறுதியாக வெற்றி பெற்றோன்னா ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிட்டோம்னா, அதில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பெரும்பான்மை பெறவில்லை எனில் நம்மகிட்ட ஒரு 20 பேர் நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கோம். ஆனால் அந்த 20 பேர் நம்ம அங்கே கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும். அந்த சூழ்நிலையில் நம்ம அவங்கள ஆதரிப்போமா எதிர்ப்போமாண்ணா? இதானா பொதுவான கேள்வி. ஜெயிச்ச பிறகு ஆதரிக்கிறதுக்கு இப்போவே ஆதரித்து ஜெயிக்க வைக்கலாம்ல. நம்ம அதை செய்ய மாட்டோம். ஏன்னா அவங்க யார் என்னை கூட்டணிக்கு வான்னு கூப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரை விழுக்காடு கால் விழுக்காடு வச்சுருக்கவங்களுக்கே பல 100 கோடி பேரம் பேசும்போது 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற அண்ணனை கூப்பிடாம இருப்பாங்களா? அது இல்லை. நம்மளுடைய அரசை நிறுவத்தான் நம்ம போட்டிடுறோமே ஒழிய, அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை பெரும்பான்மை இடத்துல வெல்ல வச்சு நம்ம அரசை அமைக்க நம்ம மக்கள் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ஆதரிப்பாரான்னு நான் ஆதரிக்கக்கூடாது, என் மகன் ஆட்சி வரணும்
அப்படின்னு எனக்கு பெரும்பான்மையான வாக்கை போட்டு வெல்ல செய்யணும். அதை தான் நீ சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். ஜெயசீலன். வணக்கம் அண்ணா. இப்போ இதுக்கு முன்னால் பேசின எல்லாரும் சொன்னாங்க 2026 அண்ணன் வந்து அரியணையில் அமர்வார், நாற்காலியில் உட்காருவாங்க. நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் உட்கார்றதுக்கோ அமர்றதுக்கோ வரல, அவர் ஓடோடி உழைக்கிறதுக்காக வர்றார். இன்றைக்கும் அவருடைய உழைப்பை நான் நெருங்கியிருந்து பார்க்கக்கூடியவன். உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் ஓடக்கூடிய எங்கள் அண்ணன் அதிகாரமற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிகாரத்தை பெற்றதற்கு பிறகு அரியணையில் அமரவோ நாற்காலியில் உட்காரவோ இல்லை, அந்த வேகத்தை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. என்னுடைய கேள்வி, எத்தனையோ இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா முக்கியமாக அந்த கடலோர கிராமங்களில் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் அந்த இடங்களில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வந்து உரிமைகள் பறிப்பு, அந்த உரிமைக்காக வந்து போராடுறாங்க. அந்த போராட்டங்கள்ல எல்லாம் நம்மளை ஈர்க்கிறாங்க, நம்மளோட தான் நிற்கிறாங்க. ஆனால் தேர்தல் அரசியல் வரும்போது அரசியலற்று போய் மாறி போய் நின்றுறாங்க. இது அவங்க பார்க்குற அரசியலை மதமா பார்க்குற, மதத்தை வந்து இனமா பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. மதத்திற்கும் இனத்திற்கும் ஏதாவது குழப்பமா நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது இதுவரைக்கும் அருட்சகோதிகள் பெருவாரியாக இதில் வர்றதில்லை. ஆனால் தமிழ் தேசியத்தில் அருட்சகோதிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த உண்மை இன்றைக்கு தெரிந்ததில் மிக்க மகிழ்ச்சி. மெல்ல மெல்ல திருச்சபை நாம் தமிழரை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நான் உணர்றேன்னா, இந்த மதம் இனம் அப்படி எதுவும் குழப்பிக்கிறாங்களா, அந்த கேள்விதானே என்னுடைய கேள்வி. இல்லை அது இப்படி சொல்ல முடியாது. முதல்ல அதிகமாக தமிழ் பணி செய்த பெருமக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்ற பெருமக்கள் தான். ஜோசபெஸ்கி என்று வந்தவர் தன்னுடைய பெயரை வீரமா முனிவன் என்று மாற்றிக்கொண்டு தமிழ் மேல் இருக்க பற்றில் தேம்பாவணிங்கிற நூலை எழுதி தந்துட்டு போனார் நமக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதில் கோலியாத்து தாவித்து கதையை நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். நம்முடைய தலைவரை 2 முறை தன் மாவீர தின உரையிலே 2 முறை அதை எடுத்துக்காட்டாக எடுத்து பேசியிருக்கார். 2 முறை கோலியாத்து என்கிற சிங்கள இராணுவ பூதத்தை தாவீது எப்படி ஒரு சிறுவன் அடித்து வீழ்த்தினானோ அப்படி விடுதலை புலி வீரர்கள் வீழ்த்துவார்கள் என்று 2 முறை அதை சொல்லியிருக்கார். அது அப்படி சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க அவர்கள் மொழி இனம் அதையும் விட மதம் பெரிது என்று இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறதுனால தான் இந்த சிக்கல் வந்துடுது. இவர்கள் நாம் எதுமோ சிறுபான்மை வேற்றுத்திலிருந்து விடப்பட்ட மக்கள், நமக்கு யாரோ திமுக கருணாநிதி அவர் பிள்ளைகள் தான் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுனால வர்ற நோய். நான் கூட கோபத்தில் சொன்னேன், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கூட சொன்னேன் நான். நீங்கள் நெஞ்சில் பைபிளை வச்சுக்கிறீங்க, உதடெல்லாம் கர்த்தரை துதிச்சுக்கிறீங்க, கையை போய் சாத்தாண்ட கொடுத்துறீங்க, கருணாநிதியை பிடிச்சிட்டே நடக்கிறீங்க. இதுதான் கால கொடுமையாயிருது. ஒரு சாத்தானின் செயல்களை பட்டியலிடுங்கன்னு நரகம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். நரகத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்கன்னு எல்லாம் சொன்னால் அந்த நரகம் தான் இது. அந்த நரகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவங்க தான் இவங்க. இறைமகன் இங்கேருந்து ஜெபிக்கும் போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே உம்முடைய அரசு வருக. விண்ணுலகில் இருக்கும் நம் தந்தையின் அரசு எப்படி இருக்கும்னு கேட்டால் சொல்லணும். அந்த அரசு எப்படி இருக்கும்? உங்கள் பிள்ளை ஆளும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது நீ அவன் சாத்தான்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நீ விண்ணுலகில் இருக்கும் தந்தையை உங்கள் அரசு வரனா நான் எப்படா வருது அவனுக்கு ஓட்ட போட்டும் பாரு. அதுதான் பிரச்சனை. அதில் இருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன்ல. நான் மதுரை ஆயரை சந்திக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி நான் எவ்வளவோ எடுத்து வைக்கிறேன் மக்களுக்கு நற்கருத்துக்களை, இன்னும் முழுமையாக போய் சேரலை, நம்ம மக்கள் புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு தரலைன்னு சொல்லும்போது அப்படியே சொன்னார், சொந்த ஊரில் இறைமகன் இயேசு தச்சனின் மகன் தானே, சொந்த ஊர்லேயே உலக அவரை இறைமகனாக ஏற்கும்போது சொந்த ஊரில் அவர் தச்சனின் மகனாக தான் பார்த்துச்சு. நபிகளாரை இறையருள் பெற்றவர்ன்ட்டு அவர் சொந்த ஊரில் எவனுமே ஏற்கலை, அப்படி தான் ஏற்கலை. புத்தன் தன் வீட்டில் துறவரம் பதவி வேண்டாம்னு துறவரம் கொண்டு போகும்போது அவனை எவனுமே புத்தனாக ஏற்கலை. இது யதார்த்தம்தான். அதனால் நமது மக்கள் சொந்த பிள்ளை இவன் சீமான இப்போ நானே ஒரு செவப்பாக கொஞ்சம் உயரமாக மீசை இல்லாமல் இங்கிலீஷில் பேசி ஏதோ ஒரு என்ன தஸ்தோவெஸ்கின்னு ஒரு பேரை வச்சுருந்தேன்னா வெளிநாட்டுக்காரன் பிறகு அப்பா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, நம்ம என்ன தான் சொன்னாலும் இந்த பயலுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்கடா மகனே. அவன் இந்த ஆரோவில் பெர்னாடி கிளார்க்கு சொன்னார்,
அப்படின்னா பெர்னாட்டி கிளார்க்கு இதை வந்து இந்த மாசானுவோ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் பேரறிஞர் மாசானுகோ புக்காக்கோன்னு சொன்னான்னு நம்ம கருத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஏதோ வாய்க்கு வராத ஒரு பேரை சொன்னா அவன் சரியாத்தான் சொல்லியிருப்பான், அதை வெள்ளையா இருக்கிறேன் போய் சொல்லாங்கிற மாட்ட மாதிரி. அதனால இந்த நம்ம சீமான் தானே அவன் என்ன சொல்ல, இதுதான் பிரச்சனை. ஒரு நம்ம சீமான் தானே நினைக்காம நம்ம சீமான் அப்படின்னு நினைச்சா நம்ம வென்றுவோம். அவ்வளவுதான். அது வரும், அதுக்கு ஒரு காலம் வரும். அடுத்து கடைசியாக நேரம் இல்லாமல் ஒரே ஒரு சகோதரர் நவீன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார். அண்ணா, அன்பு அண்ணனுக்கு வணக்கம். அண்ணா, என்னோட கேள்வி, இப்போ நான் வந்து உங்களை கிட்டத்தட்ட 2009 நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருந்துச்சு. ஆனால் நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு எங்கள் அப்பா பின்னாடியும் என் பேர் அந்த ஜாதி பேர் கிடையாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கேள்வி என்னென்னா, இன்னைக்கு நான் உங்களை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அதுக்காக தான் நீங்கள் அரசியல் எடுத்து முன் வைக்கிங்க. தமிழ் தேசியம், நம்ம தமிழுக்காகவும் நீங்கள் அரசியல் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஆனால் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நான் 19 வயசில் இருந்தேன். இன்றைக்கி நான் 32 வயசு. அப்போ நீங்கள் இடையில சொல்லும்போது என்னோட ஓட்டு ஸ்கூலில் இருக்குன்னு நீங்கள். ஆனால் இப்போ அந்த ஓட்டு என்னவா இருக்குன்னா, எனக்கு பிடிச்ச நடிகர், நான் அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு வந்து நிற்கி. அவனுக்கு நான் என்ன புரிதலை கொடுக்கறது, எப்படி புரிதலை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலை. என்ன சொன்னாலும் அவனுக்கு அந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்கு. ஆனால் நான் உங்ககிட்ட பார்த்து வளர்ந்தது என்னன்னா, இயற்கைக்காகவும் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் உயிர்களுக்காகவுமான அரசியல் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நான். ஆனால் அவங்க வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்ன கொடுத்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பதில் வந்து எனக்கு பிடித்த நடிகர் அவர் வந்திருக்காரு, அவருக்கு நான் ஓட்டு போடுவேன். அவனுக்கு எப்படி புரிதல் கொடுக்கறதுனா? இல்லை, அதாவது ஒரே நாளில் மாறிடாது, சிறுக தான் கற்பிக்கணும். தம்பியின் கேள்வி மூலமாக நான் என் அன்பு மக்களுக்கு, என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே நம்மக்கிட்ட 4 வித போதை இருக்குது. அந்த போதை இந்த சாதி மத போதை, அது பெருசு. அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க, சாராயம் குடித்தால்தான் போதை ஏறும், சாதி மதமும் சொன்ன உடனே ஏறிடுங்கிறாங்க. அதை தாண்டி வருங்கிற போது இந்த சாராய போதை இருக்குது, அது திரவ போதை, அது வாய் வழியே ஏற்றுது. இந்த திரைப்போதை எப்படி இருக்குன்னா, கண்ணு வழியே காது வழியே போதையை ஏற்றுது. அது வந்து ஒரு திரை மயக்கம். அந்த மயக்கம் வந்து தெளிவடையணும்னா என்னென்ன, இந்த மயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தத்துவம் கோட்பாடு எதுவுமே கவலை கிடையாது. என்ன நல்லது சொன்னாலும் காதில் ஏறாது. நிறைந்த மது போதையில் இருக்கிறவனுக்கு நீ என்ன பொதிச்சாலும் எப்படி ஏறாதோ, சாதி வெறிகொண்டு திரிகிறவன், மத வெறிகொண்டு திரிகிறவனுக்கு என்ன பொதிச்சாலும் எப்படி போதாதோ, அது மாதிரி திரை மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ என்ன கற்பித்தாலும் தெரியாது. என்னங்க, அறியாமையில் இருக்கிறவனுக்கு நீ கற்பிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து கஷ்டம். இந்த பதர்களோடு இவர்களுக்கு தலைவர் சொல்லுவார், அவர் சரியில்லை, அந்த சரியில்லாதவர்களுக்கும் சேர்த்து தான், அந்த சரியில்லாததையும் சரி செய்யத்தான் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, அவன் இப்படி போகிறான் அப்படின்னா போகாத போகாத போகாதன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவன் பட்டு தெரிவான். இப்போ என்னென்னா, நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும்னு நீ பாடம் நடத்திக்கிட்டே இருக்க. இந்த நம்ம பேராசிரியர் அன்பு தங்க இருக்கிறாங்க, நீ எவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு தடவை தொட்டுட்டான்னா, சுட்டுருச்சுன்னா அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும்னு. அது வர நம்ம என்ன பண்ணணும், நெருப்பு சுடும் நெருப்பு சுடும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா உனக்கு? அது ஒன்றும் இல்லை, அந்த விழுக்காடு குறைவு தான், அதை பார்த்து பயந்துடாத. இப்போ நான் அண்ணன் வரும்போது எனக்கு எந்த பின்புலமும் இல்லை. நான் எடுத்துக்கொண்டு வந்த தலைவன் வந்து இந்த நாட்டால் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி தடை செய்ய வைக்கப்பட்டிருந்த ஒரு இயக்கம். எல்லாரும் கேட்டாங்க, நீ பிரபாகரன் படத்தை போடுறதை விட்டுட்டின்னா நிறைய பேர் ஓட்டு போடுவாங்கன்னு. அப்படி ஒரு ஓட்டே எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு. அது வந்து திரும்ப என்ன பண்ணோம், என்னை தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த புலிக்கொடி இதுகளை எடுத்துக்கிட்டு வரும்போது என்னை ஒரு தீவிரவாதியாக பார்த்தாங்க. என்னோட படித்தவர்கள், நெருக்கமான உறவினர்களோடு என்னை நெருங்கி பேச பயந்தாங்க. ஏன்னா 1.5 ஆண்டுகள் தொடர்ந்து சிறையிலே இருந்ததுனால இவன் ஒரு டெரரிஸ்ட்டுங்கிற ஒரு தீவிரவாதிங்கிற மாதிரி என்னை எந்த நாட்டுகளையும் நுழைய விடாது. ஏன்னா நான் ஒரு சர்வதேச பயங்கரவாதின்னு அது கருதி வச்சிருக்கு. நான் இல்லை, எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பார்த்த வேலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, தம்பின்னொன்னே சரியாக கதை முடிஞ்சிச்சு, இவன் தான் முறுக்கு எல்லாம். அதில் வேற எங்கள் அண்ணன் கடைசியாக சூசை வேற சீமான்ட்ட சொல்லு அவர்கிட்ட தான் விட்டு போகிறோம்னு சொல்லு தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொன்னார்ல, அந்த 4 வார்த்தையில் பிடிச்சிக்கிட்டான். ஓ, இவன் தான் முருகு, இங்கே வா பாஸ்போர்ட்டை கொடு, இங்கே வா
இங்கே போடு கிளம்புன்ட்டான். நானும் சொன்னேன் எனக்கு இங்கே சுத்த முடியல, நேரம் இல்லை, நீ பாஸ்போர்ட்டை நீயே வச்சுக்கப்பான்ட்டு. அதனால அது கொஞ்ச நாள் இருக்கும். நீ சாதியை விட்டுட்டேங்கிற. சாதி நம்ம அடையாளம் இல்லை, மதமும் நம்ம அடையாளம் அல்ல. நான் கிறிஸ்டின்னா நான் வெளிநாட்டில் போய் ஐ ஆம் கிறிஸ்டின்னு சொல்ல முடியாது. நான் முஸ்லீம்னா நான் முஸ்லீம், நான் இஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இந்துன்னா ஐ ஆம் இந்து என்று சொல்ல முடியாது. நான் அங்கே போய் தேவர், நான் நாடார், நான் கோனார், நான் உடையார், நான் முத்தரையர், நான் கவுண்டர், நான் வன்னியர் அப்படிலாம் பேச முடியாது. ஹூ ஆர் யூ அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பான். ஐ ஆம் மேன்னு சொல்ல முடியாது. யோ அப்புறம் நான் தெரிஞ்சதையா கேள்வியை வைக்கிறான், நீ குரங்குன்னு தெரிஞ்சா வைக்கிறான். நீ எந்த மொழியில் பதில் சொல்லுவாய் அந்த மொழி தான் உன் அடையாளம். இதுதான் நீ. இந்த நிலத்தை விட்டு நீ கேரளாவுக்கு போனா உன் சாதியை சொல்ல முடியுமா? அவன் மொத்த பேரும் பாண்டின்றான். இதில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் வெவ்வேறு சாதி மதத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் அவன் மொத்த பேரும் பாண்டின்றான். அது மாதிரி வெளிநாட்டுக்கு நீ போகும்போது இந்த நிலத்தை தாண்டி வேற எந்த நிலத்திற்கு போனாலும் அங்கே உன் சாதியோ மதமோ உன் அடையாளமாக இருக்காது. உன் மொழி உன் இனம் தான் அடையாளமாக இருக்கும். இப்போ நாங்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கோம்ல ஈழத்தில், வெளிநாட்டுக்கு போயிருக்கோம்ல, அங்கே போய் கிறித்தவ அகதி, இஸ்லாம் அகதி, இந்து அகதின்னு இல்லை, தமிழ் அகதிகள், தமிழ் ரிஃப்யூஜ் அப்படி தானே இருக்குது. தமிழ் அகதி தான். செத்து விழுந்தோம்ல ஈழத்தில் லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கா. 500 கிறித்தவர் செத்தார், 500 இஸ்லாமியர் செத்தார், 50 இந்து செத்தார், தமிழர்கள் செத்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இங்கே மீன் பிடிக்க போனோம்ல, 800 மீனவன் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 800க்கு மேற்பட்ட மீனவன் வரும்போது கிறிஸ்தவ மீனவர்கள் 2 பேர் சுடப்பட்டான். முஸ்லீம் மீனவன், இந்து மீனவன், தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். அப்போ பிணமாக விழும்போதும் நாங்கள் இனமாகத்தான் விழுகிறோம். அப்போ அதுதான் என் அடையாளம். அதனால மொழி இனம்தான் அடையாளம். உலகெங்கும் மானுடனை சாதி மதங்களை வைத்து கணக்கிடுவதே இல்லை, மொழி இனத்தை வைத்துத்தான் அடையாளம். அவன் பிரான்ஸில் இருக்கிறவன் பூரா கிறிஸ்தவன் தானே. வெளியே வந்து கிறிஸ்டின்னு கை கொடுத்தானே பாரு. ஐ ஆம் பிரெஞ்சு, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. பிரிட்டனில் இருக்கிறவன் பூரா கிறிஸ்தவன் தானே. அவன் வெளியில் வரும்போது அவன் எப்படி தன்னை அடையாளப்படுத்தினான்? அவன் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை கொடுப்பான். அவன் இங்கிலீஷ், அவன் பிரான்ஸ், அவன் பிரெஞ்சு. நான் தமிழன், நான் தமிழ். இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி, இதுதான் என்னுடைய அடையாளம். அந்த திமிரில் நிமிரணும். எப்படி? நாங்கள் தமிழர்கள். அவன் என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன்னா இங்கிலீஷ்காரன், அவன் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன்னா சீனக்காரன், அவன் கொஞ்சம் அவன் வந்து ஊமைன்னா, என் மொழி தெரியாதவன் ஊமைன்னா. அரபி எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா. என் பாட்டை எந்திரிச்சான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா. அப்ப எவன் பெரியவன்? நான் தான் பெரியவன். அதனால என்ன பண்ணு, இனிமே சொல்லுப்பா, சும்மாவாது நெஞ்ச தூக்கிட்டு தெரியணும், நம்ம நிமிரணும். என்னப்பா? அந்த தன்னிமிர்வு தான் தலை நிமிர்வு, தமிழ் இன நிமிர்வு. அதனால நிமிரு. அண்ணன் கூட இருக்கேன். அடுத்த கடைசியாக நேரம் இல்லாமல் இதை நெடுக்க அன்பு போதகர் அவர்கள் ஜெயந்தன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார். கடைசி கேள்வி, இந்த நிகழ்ச்சியில் கடைசி கேள்வி. இது திராவிட சதி. அண்ணனுக்கு இனிய வணக்கம். அண்ணா, காந்தியடிகள் சொன்னாங்க, மதுவினால் வருமானம் வந்து நாட்டுக்கே அவமானம். என்னை 1 மணி நேரம் சர்வதிகாரியாக, நான் சர்வதிகாரிங்கிற வார்த்தையை போட்டு சொன்னார். என்னை வைத்தால் இந்த நாட்டில் நான் முதல் செய்கிற வேலை இந்த மதுவை ஒழிப்பது தான் சொன்னார். மாணவர்கள் மது போதைப் பொருட்கள் உள்ளே வந்துட்டுன்னு ஆசிரியர்களுக்கு தெரியுது. நீதிமன்றத்துக்கு போகும்போது பல காரியங்கள் மதுவினால் நடக்குதான்னு நீதிபதிக்கு தெரியுது. மருத்துவமனைக்கு போகும்போது மருத்துவர்கள் இவன் இதனால தான் கஷ்டப்பட்டு கல்லீரல் குடலவிஞ்சி இப்படி இருக்கிறான்னு தெரியுது. எங்களை போன்ற பங்கு தந்தையர்கள் நற்செய்திகளை அறிவிக்கக்கூடியவர்கள், நன்மைகளை அறிவிக்கக்கூடியவர்கள், எங்களுக்கும் தெரியுது குடும்பங்கள் பாதிக்கப்படுறது இதுதான். அப்போ சமூகவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 3 கருத்து சொல்கிறாங்க. மது குடிக்கிறவங்க அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை அவர்களே எடுக்கணும். அதே சமயத்தில் அமைப்புகள், குடிமறுவாழ்வு இல்லங்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை போராடணும். எப்படி எய்ட்ஸ் ஒரு உயிர்கொல்லின்னு நம்ம அறிவித்தோமோ, எப்படி நம்ம தேசத்துக்கு ஒவ்வாத பெப்சி கோக்கு வேண்டாம், இளைப்பாற இளநீ குடி, தர்பூசணி சாப்பிடணும்னு நம்ம சொன்னோமோ, இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், நம்ம தடுக்கணும்.
ஆனால் அரசு என்ன செய்யணும்? குடிக்கிறவங்க தவிர்க்கணும், நம்ம போராடி அதை வேண்டான்னு தடுக்கணும். ஆனால் அரசு அதை விளக்கணும். அதற்கு பேர் தான் மதுவிலக்குத்துறை. அப்படி அரசு தன் கடமையை செய்யலை நீங்கள் சொல்கிறீங்க, ஆலைகள் நடத்துகிற. ஆனால் இப்படி ஒரு சமூகம் அழியுதே, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி அழிகிறது, நம்ம என்ன செய்யணும்னா? இல்லை, இது வலிதோய்ந்த ஒரு கேள்வி. இது அவர் சொன்ன மாதிரி எய்ட்ஸு நோய் எப்படி உயிர்கொல்லியோ அது மாதிரி மதுவும் ஒரு பெரிய உயிர்கொல்லி தான். அது சிறுக சிறுக விஷத்தை கொடுக்கறது தான். அது விஷந்தான் அது. அப்போ அதை நம்ம ஒழிக்கணும். அதனால் இவர்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் ஒழிப்போம். நாங்கள் உங்களுக்கு தெரியும், தாத்தா காமராஜர் ராஜாஜியெல்லாம் எவ்வளோ கடுமையாக இருந்தாங்க நமது முன்னவர்கள்னு. அண்ணா வரைக்கும் அதில் உறுதியாக இருந்தாங்க. அண்ணா மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம். அப்படி அந்த வருமானத்தை வச்சு தான் ஆட்சி நடத்தினா பதவியிலேருந்து இறங்கி தோலை துண்டை போட்டு நடந்து போயிடுவேன்னு சொன்னார். அதை இந்த ஆட்சியாளர்கள் மது 50,000 கோடி, 40,000 கோடியிலேருந்து 50,000 கோடிக்கு, இன்னும் 5,000 கோடிக்கு வருவாயை பெருக்குவதற்கு அரசு திட்டம் திட்டுதுன்னு சட்டசபையில் அமைச்சர் பேசுனது இருக்குது, நீதித்துறை அமைச்சர். இது ஒரு பெரிய கொடுமை. மதுவை விற்றுவிட்டு நஞ்சை நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட்டு நல்லாட்சி நடத்துகிறோம் என்று சொல்வது மாதிரி ஒரு கேடுகட்ட தனம், ஒரு கேவலம் எதுவும் இல்லை. ஒரே வழிதான் இதை ஒழிக்கிறதா. அதுக்கு இந்த கட்சி ஆட்சிகள் செய்யாது, நம்ம கட்சி ஆட்சி தான் அது செய்யும். நாம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்திருக்க பிள்ளைகள் இல்லை, ஆட்சி முறையை மாற்றுவதற்கு வந்த பிள்ளைகள். ஆட்சியின் முறையை மாற்றுவதற்கு வந்த பிள்ளைகள். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். அது அடிப்படை அமைப்பு அரசியல் என்னென்ன மாறுதலுங்கிறது பெரிய நீண்ட நேர உரை. அது ஒரு பொது மேடையில் எப்போவாது நான் விளக்கி பேசுகிறேன். இப்போ நம்ம வரும்போது மதுவை ஒழிக்கிறோம். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்குது. மதுனா ஒரு குடிபானம் இருக்குது. அதில் நம்ம தேசிய குடிபானமாக கரும்புச்சாறு, இளநீர், பதநீர், நொங்கு, இந்த பழச்சாறு இதில் அறிவித்து தேசிய மது அப்படின்னா நம்மளுடைய சங்க காலத்தில் நம்ம வாழ்வியலோடு தமிழர் மரபோடு ஏர்ந்த ஒன்று பனம்பால், தென்னம்பால். தென்னை இப்போ தான் பன்னெடுங்காலமாக நம்மளோடு இருக்கிறது பனம்பால். இந்த இதுதான் அதை அனுமதித்து விட்டு, ஏன்னா கல் குடித்து செத்தவன் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவன் இல்லை. கல் இயற்கையில் உருகிற ஒரு பால், பனம்பால். அது பசும்பால், அது பனம்பால். ஆட்டுப்பால், மாட்டுப்பால், பனம்பால். அதை வைத்து விட்டு இப்போ ரஷ்யானா ஒரு ஓட்கா இருக்குது, அங்கன்னா ரம் இருக்குது, அங்கன்னா ஜின் இருக்குது, அங்கன்னா ஒயின் இருக்குது, இப்படின்னு இருக்குல்ல. அது மாதிரி நம்ம தமிழ் தேசிய இனத்திற்கென்று இதை வைத்துக்கொண்டு இந்த சீம சாராயங்களை சுத்தமாக மூடிடணும். ஏன்னா நம்மகிட்ட ஆளை இல்லை, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏன்னா 2 கட்சிக்காரனும் ஆளை வச்சுருக்கான். இவன் மடாசுன்னு வச்சுருக்கான், அவன் பல படாசுகளை வச்சு காய்ச்சி நம்மளை கொள்கிறான். கல்லை மது என்று அவன் சொன்னதுக்கு காரணம், கல்லை திறந்து விட்டால், அனுமதித்தால் அதில் அவன் நிறைவடைஞ்சு அதனால் ஒன்றும் ஆகாது, ஒரு 10 ரூபா, ஒரு அதிகபட்சமான 100 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் இவனுக்கு வருவாய் கட்டுரும். கேரளாவில் கல்லும் இருக்குது, இந்த சரம் புதுச்சேரியிலும் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல்லும் இருக்குது, இந்த சாராயமும் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் கல்லை தடை விதித்து இந்த அரசு வச்சிருக்கு. காரணம், அரசே ஆளை வைத்து. எப்போவுமே உங்களுக்கு தெரியும், உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக உலகத்தில் இருக்கிறது இல்லை. நான் குண்டு வச்சு தயாரித்தா நானே விற்கிறதில்ல, நீங்கள் விற்பியார். ஆனால் இங்கே தான் உற்பத்தியாளனும் விற்பனையாளனும் ஒரே ஆளாக இருக்கான், அவனை ஆட்சியாளனாகவும் இருக்கான். அதனால பிரச்சனை. குடிக்க போகும்போது நீங்கள் வண்டியில் போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாது. உங்களுக்கு அப்புறம் ஊத சொல்லி அதில் கொஞ்சம் காசு. இந்த கொடுமைக்கு ஒரே வழி, ஒரே முடிவு, இவங்களை முடிக்கிறது தான். அவங்க சொன்னாங்க முடியட்டும் விடியட்டும்னு, நம்ம சொல்லுவோம் முடியட்டும் உண்மையிலேயே எங்களுக்கு விடியட்டும். அதுதான் வந்தவண்ணா மூடிடுவோம். நீங்கள் கவலையே படாதீங்க, வந்தவண்ணா மூடிடுவோம். இந்த நோயுற்றவர்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட்டில் எல்லா இடங்களும் திடல்களை திறந்து, எல்லா இடங்களிலும் நூலகங்களை திறந்து, நூலகங்களில் பயிற்று அதை தேர்வில் வைப்போம். அண்மையில் படித்த புத்தகம், நீங்கள் நூலகத்தில் சில புத்தகம், ஏன்னா பாடத்தில் இல்லாத புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்பேன். இந்த புத்தகங்களில் 10 புத்தகம் முதல்ல அறிவிச்சிருது. அப்போ நூலகங்களில் இருந்து பெற்று வந்த கற்ற அந்த செய்திகளை எழுதணும்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கட்டாய நூலகத்துக்கு போவான். அப்போ திரையரங்கில் கூடுற கூட்டம் குறைஞ்சி நூலகத்தில் கூட்டம் கூடும்போது அறிவார்ந்த சமூகம் ஏறிடும். மதுக்கடையில் குறைஞ்சி பழச்சாறு கடை, இளநீர் கடை, கரும்புச்சாறு கடைக்கு கூடும்போது சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக உயர்ந்துடும். இதை மாற்றுறதுக்கு பேர் தான் நம்ம தலைகீழ் மாற்றம்ங்கிறோம்.
இதுக்கு பேர் தான் புரட்சிங்கிறோம். இதுதான் ஆட்சியின் முறையை மாற்றுறதுங்கிறோம். நம்புங்க, உறுதியாக நடக்கும். எல்லாத்துக்குமாக ஜெபிக்கிற நீங்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்காகவும் இறையிட்ட வழிபடுங்க. கடைசியாக 2 காரியங்கள் மட்டும்தான் நான் சொல்லி முடிக்கிறேன். கடந்த சில நாட்களாக திருச்சியிலே கிறிஸ்தவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அப்படி செய்தார் என்று போலியான ஒரு தகவல்களை பரப்பி கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே வீணான பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். அது அப்படியல்ல என்று நிரூபிக்கிறதற்காகவும் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு நாங்கள் சமாதானத்தோடும் எல்லோரும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதற்கு இந்த சிறப்புமிக்க வெற்றிமிக்க இந்த கூட்டம் அது நிரூபித்திருக்கிறது. அதற்கு வந்து ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துவதற்காக அருமை பெற அன்பு சகோதரர் மைக்கேல் ஜெயதீஷ் அவர் வராங்க. இவர் நன்றி சொல்லி முடித்தவுடன் திருச்சபை தலைவர்கள் எல்லாம் வந்து அண்ணனோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு நான் முடிப்போம். நன்றி. சீக்கிரமாக சொல்லுங்க ஐயா. அடுத்து தமிழன் திராவிடன் அல்ல, திராவிடன் தமிழன் அல்ல, இந்தியனும் அல்ல, தமிழன் இந்தியனும் அல்ல. இது தமிழர் நாடு. சாதிகள் மதங்கள் கடந்து நாம் தமிழராவோம், நம் தமிழ் மண்ணை மீட்டெடுப்போம். உலகிலே தமிழ் இனம் என்பது என்ன என்பதை உலகம் முழுவதும் அறியாத பொழுது உலகுக்கு உணர்த்தியவன் மாபெரும் தமிழின தலைவனாக அன்றும் இன்றும் என்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அண்ணன் பிரபாகரனுடைய அடிச்சுவட்டிலே தமிழ்நாட்டில் நான் ஒரு தமிழன் என்று பெருமையோடு சொல்ல வெட்கப்பட்டு கொண்டிருந்த சூழலிலே 2009 இன்று வரை என்றும் வரை நான் தமிழன், நாம் தமிழர்கள் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக எங்களுக்கு குறுமட பாசறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை உலகம் முழுவதும் நெஞ்ச நிமிர்த்து சொல்ல செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கு, இங்கே வந்து இந்த தூத்துக்குடியை பெருமை சேர்த்த அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த இடத்திலே அண்ணனை வர வைத்து இந்த கிறிஸ்தவ பெரும் குமுகாயமானது அண்ணனோடு என்றும் இருக்கிறது என்பதை துணிந்து வெளிப்படுத்த ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்க பொறுப்பாளர்கள், சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த கூட்டத்திற்காக வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற, அரங்கு முழுவதும் தமிழர்களால் நிரம்பி இருக்கின்ற தமிழ் மக்களாகிய உங்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இங்கே இருக்கின்ற அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் என்றும் உங்களோடு இருப்பார்கள். இது ஒரு சிறு துளி என்பதை உணர்த்தி இந்த அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டுகிறேன். அடுத்ததாக ஒரு சிறிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல ஆண்டுகளாக 58 அகவை வரை நீ கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு இந்த தென் தமிழகத்திற்கு பணியாற்றி விட்டாய். உன்னுடைய அடையாளமாகிய தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் எப்பொழுது நீ பணியாற்றப் போகிறாய் என்ற ஒரு கேள்வி. அந்த நிலையில் நான் தேர்ந்தெடுத்திருப்பது நாம் தமிழர். இதை எப்படி என்று சொன்னால், என்னுடைய துள்ளுந்து அந்த தண்ணீர் வண்டி பக்கத்திலே இருக்கிறது. அதன் முகப்பை பார்த்தால் தெரியும். நான் சொன்ன தமிழன் திராவிடன் அல்ல, திராவிடன் தமிழன் அல்ல, சாதி மதம் கடந்து நாம் தமிழராவோம் என்பதை 31 ஆண்டுகளாக அறிக்கையிடுகிறேன். எனவே அன்றும் இன்றும் என்றும் உங்களோடு உடன் இருந்து இந்த தேர்தலில் முழுமையான வெற்றி பெற அத்தனை பேருமே பாடுபடுவோம். நாம் தமிழர்களாக ஒன்று சேருவோம். நன்றி, நன்றி. இப்போ ஃபோட்டோ. அதுக்கு அடுத்து அப்துல் அஜீஸ் அவர்கள், தமிழ்நாடு முஸ்லீம் வியாபாரிகள் நல சங்கம் அவர்கள் வந்து அடுத்த புஸ்தகத்தை கொடுப்பாங்க. அதோட நிகழ்வு முடிகிறது. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிமிடம் எங்களோடு ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இனி சீமானோடு தான் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு முழக்கத்தோடு இந்த கூட்டம் நிறைவு சொல்கிறோம். நன்றி. வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்து அப்துல் அஜீஸ் அவர்கள் வாங்க. புத்தக வெளி அதான் வாங்க. அவங்க ஐயா அவங்களுக்கு வழி. அன்பார்ந்த மக்களே, எல்லோருக்கும் உணவு பெண்களும் குழந்தைகளும் அந்த உணவை அருந்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய